ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் யுஎஸ் ஈரானை கவனித்து வருகிறோம். ட்ரம்புடன் 3 முறை போனில் பேசிய நெதன்யாகு ட்ரம்ப் முதல் உத்தரவே உலக அதிர வைக்கும் ஈரான் விவகாரத்துல விபரீதம். அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பிடம் கடந்த சில நாட்கள்ல 3 முறை பேசியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. ஈரான் இஸ்ரேல் போர் பதட்டம் உச்சத்தில் இருக்க சூழல்ல இஸ்ரேல் எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்படலாம் என்று கூறுகின்றனர். கடந்த சில நாட்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் ட்ரம்புடன் 3 முறை பேசியிருக்கிறேன். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணியை இன்னும் வலிமையாக இணைப்பது குறித்து பேசினோம் என்று இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் அச்சுறுத்தல ஒவ்வொரு அம்சத்தையும் நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகிறோம் என்று ட்ரம்புடனான உரையாடல் குறித்து பேசியுள்ளார் நெதன்யாகு. மேலும் நெதன்யாகு அமைதியை நிலைநாட்டுவதற்கு இஸ்ரேல் முன்னால் இருக்கும் வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாகவும் ஈரானுடனான போர்ல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்து வருது. இந்த நிலையில் தான் நடந்து முடிந்த அமெரிக்க தேர்தல் உலக அரசியல்ல மிக முக்கியமானதா பார்க்கப்பட்டது. டொனால்ட் ட்ரம்பின் வெற்றி இஸ்ரேல் பிரதமருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருந்திருக்கும் என்கின்றனர் உலக அரசியல் நிபுணர்கள். ட்ரம்ப் கடந்த முறை ஆட்சி செய்த போது ஜெருசலேம்ல அமெரிக்க தூதரகத்தை அமைச்சாரு. அதன் திறப்பு விழாவில் அவரது மகள் இவான்கா ட்ரம்ப் கலந்து கொண்டார். ஆக்கிரமிக்கப்பட்ட சிரியா நாட்டின் பகுதியான கோலன் குன்றுகள் மீது இஸ்ரேலிய இராணுவ அங்கீகரித்தார். இஸ்ரேல் மற்றும் பிற அரபு நாடுகள் இடையேயான கூட்டுறவை வளர்க்கும் முயற்சிகளிலும் உதவினார். ட்ரம்ப் அரசு தீவிர இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதால காசா மீதான தாக்குதல், லெபனான், ஈரான் மீதான போர்களில் முக்கிய திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஜனவரி 20ஆம் தேதி அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நெதன்யாகு ஒப்புதல் அளித்தார். லெபனான் பேஜர் தாக்குதலில் வெளிவரும் உண்மை இதுதான். இந்த சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு ஹெஸ்புல்லா அமைப்பின் அப்போதைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் நம்ம தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இதனால நம் அமைப்பினர் யாரும் செல்போன்களை பயன்படுத்த வேண்டாம் என்று உத்தரவிட்டிருந்தார். லெபனான்ல சூப்பர் மார்க்கெட் தொடங்கி மக்கள் கூடுகின்ற பல இடங்கள்ல ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேஜர்கள் வெடித்து சேர்ந்தன. இதுல 3000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சனர். சுமார் 40 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு ஹிஸ்புல்லா அமைப்பின் அப்போதைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் நம்ம தொடர்ந்து கண்காணித்து வருது. இதனால நம் அமைப்பினர் யாரும் செல்போன்களை பயன்படுத்த வேண்டாம் என்று உத்தரவிட்டிருந்தார். இதையொட்டி ஹிஸ்புல்லா அமைப்பினர் செல்போனில் இருந்து பேஜருக்கு மாறியிருந்தனர். பேஜர் வாங்கும் போதே அதுல வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டு இந்த சம்பவத்திற்கு அடித்தளம் இட்டிருந்ததாக தகவலுக்கு பின்பு தகவல்கள் வெளியாகின. இந்த தாக்குதலுக்கு பின்னால் இஸ்ரேல் தான் இருக்கிறது என்று ஆரம்பத்தில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு குற்றஞ்சாட்டி வந்தது. ஆனா அதற்கு இஸ்ரேல் எந்த பதிலும் அளிக்கவில்லை. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தான் பேஜர் தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்தார் என்பதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற தகவலை அவரது செய்தி தொடர்பாளர் ஓமர் தோஸ்திரி நேற்று உறுதி செய்துள்ளார். கடந்த வாரம் லெபனான் ஐநா தொழிலாளர் நிறுவனத்திடம் இது மனிதநேயத்துக்கு எதிரான பயங்கர போர் என்று புகாரளித்தது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் பயன்படுத்தும் சாதனத்தை இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. இது உலக அளவில் அதிர்ச்சியையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் ட்ரம்ப் முதல் உத்தரவு உலக அதிர வைக்கும் ஈரான் விவகாரத்தில் விபரீதம் இதுதான். மத்திய கிழக்கில் கடந்த பல மாதங்களாகவே பதட்டமான சூழலை நிலை வருது. அதிபர் தேர்தலிலும் ட்ரம்ப் வென்றுவிடவே மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் வெடிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே அமெரிக்க உளவு அமைப்பான CIA அமைப்பின் முன்னாள் தலைவர் லியோன் இது தொடர்பாக சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வென்றுள்ளது சர்வதேச அளவில் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் அவர் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் விதிக்க மாட்டார் என தெரிகிறது. என்ன நடக்கும்? இதற்கிடையே முன்னாள் CIA இயக்குநரும் முன்னாள் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சருமான லியோன் பெனட்டா அதிபர் தேர்தலில் வென்றுள்ள ட்ரம்ப் மத்திய கிழக்கில் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து சில ஷாக்கான தகவலை பகிர்ந்துள்ளார். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுக்கு கிரீன் லைட் தருவார் என்றும் இதனால மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஈரான் இடையே மிகப்பெரிய போர் வெடிக்கும் என்றும் லியோன் பெனட்டா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில மத்திய கிழக்கு பொறுத்தவரை முழு வீச்சிலான தாக்குதலுக்கு நெதன்யாகுக்கு ட்ரம்ப் கிரீன் லைட் தரப்போகிறார் என்று நான் நினைக்கிறேன். மத்திய கிழக்கு விவகாரம் குறித்து ட்ரம்ப் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அங்கு என்ன செய்தாலும் என்ன செய்ய விரும்பினாலும் எனது ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும் என்று ட்ரம்ப் கூறியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். எனவேதான் ட்ரம்ப் நிலைப்பாடு மாறப்போவதில்லை. அதே நேரம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன செய்ய போகிறார் என்பது இங்கு முக்கியமான கேள்வி. மத்திய கிழக்கில் நிலவும் பிரச்சனையை தீர்க்க போகிறாரா இல்ல ஈரான் மீது போர் தொடங்க போகிறாரா என்பது முக்கியமான கேள்வி. கடந்த காலங்களில் நான் அடிக்கடி குறிப்பிட்டது போல நாம் இப்போது மிகவும் ஆபத்தான உலகில் வாழ்கிறோம். ரஷ்யா, உக்ரைன், சீனா, தைவான், மத்திய கிழக்கு, ஈரான், வடகொரியா என பல பிளாஸ் பாயிண்டுகள் உள்ளது. எந்த ஒரு சிறு தாக்குதலும் கூட மிகப்பெரிய போருக்கு வித்திடும் ஆபத்து இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். நல்லுறவு அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுக்கும் கடந்த பல ஆண்டுகளாகவே நல்லுறவு இருந்து வருகிறது. மேலும் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் சமயத்தில் கூட ட்ரம்பை தொடர்பு கொண்டு நெதன்யாகு பேசியிருந்தார். இந்த சூழலில் ட்ரம்ப் வென்றுள்ளது இஸ்ரேலுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. யார் இந்த லியோன்? ஜனநாயக கட்சியை சேர்ந்தவரான லியோன் பெனட்டா கலிபோர்னியாவில் இருந்து 1977 இருந்து 1993 வரை எம்பியாக இருந்தவர். மேலும் பில் கிளின்டன் அதிபராக இருந்த போது 1993 இருந்து 97 வரை வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரியாக இருந்தவர். மேலும் ஒபாமா காலத்தில் 2009 முதல் 2011 வரை CIA இயக்குநராகவும் 2011 முதல் 13 வரை பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சூர்யா ஏவுகணை அமெரிக்காவை குறிவைக்கிறதாம் இந்தியா புலம்பித்தள்ளும் பாகிஸ்தான். கண்டம் விட்டு கண்டமாயும் வகையில சூர்யா என்னும் பெயர்ல புதிய ஏவுகணையை இந்தியா உருவாக்கி வருவதாகவும் இது அமெரிக்காவை குறிவைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்றும் பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இந்த ஏவுகணையால தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியுள்ள பாகிஸ்தான் சூர்யாவால் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் தான் கவலை கொள்ள வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்தியாவில் தற்காப்புக்காக பல்வேறு ஏவுகணைகளை ராணுவம் ஏற்கனவே
ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த லிஸ்ட்ல புதிதாக சூர்யா என்னும் அதிநவீன கண்டமிட்டு கண்டமாய ஏவுகணையும் இந்திய ராணுவம் சமீபத்தில் இணைத்திருந்தது. இது குறித்து தான் தற்போது பாகிஸ்தான் புலம்பியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் உள்ள பாதுகாப்பு நிபுணரான பேராசிரியர் ஜாபர் நவாஸ் என்பவர் தான் இதனை தெரிவித்திருக்காரு. இந்தியாவின் புதிய ஏவுகணையின் தாக்குதல் தூரம் மிக மிக அதிகம். எனவே எங்களுக்கு இது குறித்து எந்த கவலையும் இல்லை. ஏனெனில் எங்களை தாக்க ஏற்கனவே பல ஏவுகணைகளை இந்தியா உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆகவே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் சூர்யா ஏவுகணை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் சிக்கலை ஏற்படுத்தும், எங்களுக்கு இல்லை என நவாஸ் தெரிவித்துள்ளார். சூர்யா ஏவுகணை 70,000 கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இதன் தாக்குதல் தூரம் 12,000 முதல் 16,000 கிலோமீட்டர் தொலைவாகும். அதாவது இந்தியாவிலிருந்து இதனை ஏவினா நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், டொரண்டோ, வான்கூவர், பிரேசிலியா, ரியோடி, சாண்டியாகோ, சிட்னி, மெல்போர்ன், மெக்சிகோ, லிமா, அக்லாந்து என அட்லாண்டிக் வர ஏவுகணை தாக்கும். எனவே இந்த ஏவுகணை தயாரிப்பை உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன. ஆனால் ஏவுகணை குறித்து பாகிஸ்தான் கூட்ட இந்தியா மறுத்திருக்கிறது. சூர்யா ஏவுகணை முழுக்க முழுக்க தற்காப்பு நோக்கத்துக்காகவே உருவாக்கப்பட்டது என்றும் தாக்குதல் எண்ணத்தில் இது உருவாக்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறது. சமீப காலமா இந்தியாவுக்கு சீனா மிகப்பெரும் அச்சுறுத்தலா உருவாகி இருக்கிறது. சீனாவின் நடவடிக்கைகள் இந்தியாவின் வடக்கு பிராந்தியத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா தனது ராணுவ திறனை அதிகரித்துள்ளது. புதிய நிலையில ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக அருணாச்சலம் பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஒருவேளை சீனாவுடன் மோதல் போக்கு ஏற்பட்டா தற்காப்புக்காக சூர்யா ஏவுகணை பயன்படுத்தப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, 2ஆம் உலக போருக்கு பிறகு மாஸ்கோ மீது மிகப்பெரிய தாக்குதல், உக்ரைன் ரஷ்யா போர்ல மேலும் பரபரப்பு. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையிலும் இன்னும் சில மாதங்களில் 3வது ஆண்டை நிறைவு செய்யுள்ளது. இந்த நிலையில ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது உக்ரைன் அதிரடியான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கு. தாக்குதல ஒருவர் கொல்லப்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக கூறப்படுது. 2ஆம் உலக போருக்கு பின் மாஸ்கோவின் மீதான மிகப்பெரிய தாக்குதலாக இது கருதப்படுது. மாஸ்கோ நோக்கி வந்த 34 உக்ரைன் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அண்மையில உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கலந்து உரையாடிய நிலையில இப்பெருந்தாக்குதல் நடைபெற்றிருப்பது உலக அரசியல் பேசு பொருளாகி இருக்கு. இதுவும் ட்ரம்ப் வந்துவிட்டார் என்ற அதிகாரத்தில் தானா. அதே நேரம் ட்ரம்ப் இறங்கி வந்து போனை போட்டோம் வேலை காட்டிய புதிர் முற்றிய மோதல். ரஷ்யாவின் புது மூவ். ரஷ்ய அதிபர் புதிர்னா அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் போன் மூலம் பேசியிருக்கார். ஆனா இந்த போன் காலுக்கு பின் நடந்த சில சம்பவங்கள் அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரார். முக்கியமாக நான் போற தொடங்குவேன் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் அந்த போரை தொடங்க போவதில்லை, போர்களை நிறுத்த போகிறேன். அதோடு நாம் அமெரிக்காவின் எல்லையை பாதுகாக்க போகிறோம். இது அமெரிக்க வரலாற்றில் இதுவரை காணாத மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்காவை மாற்ற போகிறோம். அமெரிக்காவின் ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றி நமது நாட்டை சரி செய்ய போகிறோம். நான் இந்த நாட்டு மக்களுக்காக தினமும் போராட போகிறேன். நான் ஓய்வெடுக்க போவதில்லை. அமெரிக்காவின் பொன்னான காலமாக இது இருக்க போகிறது. இந்த வெற்றி அமெரிக்காவை மீண்டும் மிகப்பெரிய நாடாக மாற்ற போகிறது. மேக் அமெரிக்கா கிரேட் என்ற தத்துவத்துக்கு ஏற்றபடி அமெரிக்காவில் ஆட்சி செய்வோம். நார்த் கரோலினா, ஜார்ஜியா, விஸ்கான்சின் மாகாணங்கள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வச்சது. அந்த மாகாணங்களுக்கு என்றுமே நன்றியை உரிதாக்கிறேன். வலிமை வளமான அமெரிக்காவை உருவாக்குவோம் என்று ட்ரம்ப் உறுதிமொழி அளித்துள்ளார். இப்படிப்பட்ட நிலையில் தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் பேசி உக்ரைன்ல போரை நிறுத்த வேண்டும், இதற்கு மேல போரை அதிகரிக்க கூடாது, தற்போது உள்ள நிலை தொடர வேண்டும், அதோடு அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த போன் கால் சுமார் 15 நிமிடம் நீடித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த போன் காலுக்கு பின் நடந்த சில சம்பவங்கள் அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதன்படி டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி வந்து பேசியும் கூட நேற்று இரவோடு இரவாக ரஷ்யாவும் உக்ரைனும் மோதலில் ஈடுபட்டுள்ளது. 2 நாடுகளும் மாறி மாறி ட்ரோன் மூலம் தாக்கல் நடத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் மீது 145 ட்ரோன்கள் மூலம் தாக்கல் நடத்தியுள்ளது. அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யாவை 45 ட்ரோன்களை குறிவச்சு தாக்கல் நடத்தியுள்ளது. இதனால 2 தரப்பிலும் விமான நிலையங்கள் மூடப்பட்டன. ட்ரம்ப் இறங்கி வந்து போனில் பேசியும் கூட நேற்று நிறுத்தப்படாம புதிய தாக்குதல்கள் நடந்துள்ளது. விஸ்வரூபம் மோதல். அமெரிக்க ரஷ்யா இடையே 1960களில் நடைபெற்ற பனிப்போருக்கு பின்பாக மிக மிக மோசமான மோதல் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்க ரஷ்யா இடையிலான உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் உக்ரைன் நேட்டோ படைகளை இணைய விரும்பியது. இதற்காக முயற்சிகளை செய்தது. சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்த போது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகளாகும். அதன் பின் 1991 டிசம்பர்ல சோவியத் யூனியன் உடைந்த போது உக்ரைன் தனியாக பிரிந்தது. இப்படிப்பட்ட நிலையில் தான் உக்ரைன் நேட்டோவில் இணைந்ததால அது ரஷ்யாவுக்கு ஆபத்து. ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில இணைந்து விட்டது. இதுல உக்ரைனும் இணைந்தா அது ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கலாகும். பாதுகாப்பு ரீதியா ரஷ்யாவுக்கு நேட்டோ வைக்கும் செக்காக இது அமைந்துவிடும். இதனால உக்ரைனை நேட்டோ படையில சேரவிடாம தடுக்க ரஷ்யா தீவிர முயற்சி எடுத்து வருது. அதே நேரம் ஒரு நாளைக்கு 1500 ரஷ்ய வீரர்கள் மரணம் அடைகின்றனர். இங்கிலாந்து தகவல். ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கல் தொடுத்திருக்கும் 3 ஆண்டுகளை இப்போது ரஷ்ய படைகள் மிகவும் மோசமான கட்டத்தில் இருக்கின்றன என்று பிரிட்டன் ஆயுதப்படை தலைவர் தெரிவித்திருக்காரு. கடந்த அக்டோபர் மாதத்தில் நாளொன்றுக்கு சுமார் 1500 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் அல்லது காயமடைந்திருக்கின்றனர் என இங்கிலாந்து அதிபர்கள் தெரிவித்திருக்காங்க. ரஷ்யா போர்ல எத்தனை வீரர்களை இழந்துள்ளது என்பதை இதுவரை வெளிப்படையாக கூறவில்லை. ஆனா
ஆனா கடந்த அக்டோபர் மாதம் தான் இருப்பதிலேயே அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்க என கருதப்படுகிறது. ரஷ்ய அதிபரின் பிடிவாதத்தால கடந்த மாதம் உயிரிழந்த அல்லது காயமடைந்த வீரர்களின் எண்ணிக்கை சுமார் 70,000 பேர் இருக்கும். இங்கிலாந்து முதன்மை பாதுகாப்பு அதிகாரி டோனி ராதி ரஷ்யா இதுவரை கைப்பற்றிய நிலவரப்பிலிருந்து லாபம் பார்த்து வருகிறது. ஆனால் சிறிய நிலவரப்புகளுக்கு பெரிய விலை கொடுத்து வருகிறது. ரஷ்ய அரசின் பொது செலவினங்கள்ல 40 விழுக்காட்டுக்கும் அதிகமான அதன் ராணுவம் மற்றும் பாதுகாப்புக்கு செலவழிக்கப்படுகிறது. இதனால அரசுக்கு பெரும் அழுத்தம் உருவாகி வருகிறது. போர்ல உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகள்ல முக்கியமானது இங்கிலாந்து. உக்ரைனுக்கு பில்லியன் கணக்கில் நிதி வழங்குவதுடன் ஆயுதங்களும் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சியும் வழங்கி வருகிறது. பிரிட்டன் பிரதமர் உக்ரைனுக்கு இரும்பு கவச பாதுகாப்பு வழங்குவதாக குறிப்பிட்டிருக்காரு. போர் எத்தனை நாட்கள் நீண்டாலும் உக்ரைனுக்காக இங்கிலாந்தின் உதவிகள் தொடரும் என கூறி